ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி வந்து பார்த்திங்கன்னா நெசா த பர்த் ஆஃப் த டீமன் ஜா. நெசாவோடைய அம்மா கிட்ட நம்ம தையூ வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நெசா வந்து 3 வருஷம் வரைக்கும் தான் உயிரோட இருப்பான். 3வது வயசுக்கு ஸ்டார்டிங் அப்போ என்ன ஆகிடும்னாக்கா, வானத்துலேருந்து ஒரு பெரிய ஸ்ட்ரைக் வரும், அதாவது தண்டர் வரும். அந்த இடியில் நெசாவுடைய உயிர் பறிப்போகும். இதுதான் அவனுக்கு எழுதப்பட்ட வித்தி அப்படின்ட்டு தையூ சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க அம்மா ரொம்ப அழுகுறாங்க. லீயுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவருமே அவங்க மனைவியை சமாதானப்படுத்துகிறாரு. கிடையாது அது பார்த்த நேசாவுக்கும் வந்து இப்போ 2 பேருமே அவன் காப்பாற்றணுன்ட்டு அங்கேருந்து ஓடி வரப்போ அந்த வாட்டர் டிமன் ஃபுல்லாகவே சர்க்கிளே ஃபுல்லாக பபுள்ஸ் விட்டுறது. ஸோ உடனே தலைவன் என்ன பண்ணிடுறான், நேசா ஆபிங் ஆல்ரெடி ஸ்டாச்சுவாக இருக்கான் இல்லையா, அவனை யூஸ் பண்ணி அந்த டீமனை போட்டு பொலன்னு பழக்குது. ஸோ அந்த ஃபைட்டில் வந்துட்டு நேசா ஜெயிச்சிட்றான். டீமன் வந்து அடி தாங்க முடியாமல் சொல்லிடுது. இதுக்கு வந்துட்டு ஒரு என்கிட்ட ஆன்டிடோட்ஸ் இருக்குது. இந்த ஆன்டிடோட்ஸ் என்னதுன்னு கேட்டதும் அது வந்துட்டு அதோடைய மூக்கு சளியை வந்துட்டு சிந்தி கொடுக்குது. இதை நேசா டக்குன்னு இது குடித்த உண்மையிலே சரியாயிடுமான்னு கேட்குறான். ஆமான்னதும் சரி அது குடிச்சிடுறான். அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருக்கும். நான் குடிச்சிட்றான். குடிச்சதுக்கப்புறம் தான் அந்த டீமன் சொல்லுது, இதை குடிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, இது நீங்கள் தடவுனீங்களே போதுன்றான். இது ஏன் நீ முன்னே சொல்ல நெசா கோவப்பட்டு திரும்ப அடிக்க போவான். அப்புறம் என்ன ஆகுனா, அந்த ஆன்டிடோடை வச்சு நெசா வந்துட்டு ஆபிங்கையும் ரெக்கவர் பண்ணிவிடுவான், அந்த குழந்தையும் ரெக்கவர் பண்ணிவிடுவான். ஸோ இது ரெக்கவர் பண்ணதும் ஆபிங் வந்துட்டு நெசா கிட்ட வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆகிடுவான். 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ 2 பேருமே பார்த்து நீ என்ன சொன்னன்ட்டு டீமன்ட்டு சொன்னதால் நெசாவுக்கு ரொம்ப கோபம் வந்து அவங்க வந்து எல்லா வில்லேஜஸுமே செம்மையாக அடிச்சுக்கிட்டே இருக்கான் கோவத்தில். இதை வந்துட்டு அங்கே வந்துட்டு அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இருக்கிறப்ப தையூ வந்துட்டு நெசாவை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அந்த இடத்துக்கு கமாண்டர் லீயூ வராங்க, அப்புறம் லேடி ஆனா வராங்க. அவங்கக்கிட்ட எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் சொல்கிறாங்க. அடுத்து ஆபிங் வந்துட்டு அவனுடைய ட்ராகன் பேலஸ்க்கு போயிட்டு ட்ராகனையும் சந்தோஷப்படுறான். ஆனால் அடுத்த நிமிஷமே சோகமாயிடுறான். இல்லை இது பொய் தானே, அவங்க எப்படி இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்றான். உடனே லீ வந்துட்டு இல்லை நேசா, இந்த மாதிரி அந்த குழந்தைய கடத்திட்டு போனது டீமன் தான், அந்த டீமன் கிட்ட இருந்து தான் நீ வந்து குழந்தைய காப்பாற்றணுன்றது வில்லேஜஸ்க்கு தெரியும். இதில் வந்து ஒரு கிளாரிஃபை வந்துருச்சு. அதனால் எல்லாருமே உன்னுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண ரொம்ப ரெடியாக இருக்காங்க, எக்ஸைட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ தான் நேசாவுக்கு சந்தோஷமாக வருது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேசா வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை ஆபிங் கிட்ட சொல்லலான்ட்டு ஷீஷோரன் வந்து சங்கு ஊதுறான். ஆபிங் உடனே வந்து நிற்கிறான். என்னென்ன இன்னும் 10 நாளில் என்னுடைய பர்த்டே வருது, 3rd பர்த்டே. ஸோ என் வில்லேஜே என்ன வந்து சில சூப்பராக பண்ணலான்ட்டு இருக்காங்க. ஸோ நீனும் வரணும் அப்படின்றப்ப நான் ஏன் அப்படின்னா, ஏன்னா எனக்குன்ற இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு நீ தான் ஆபிங் அப்படின்னு சொல்லிட்டு நெசா திரும்பிட்டு போயிடுறான். அதே தான் ஆபிங்க சொல்கிறான், எனக்கும் இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் நீ தான். ஆனால் அது நெசா வந்துட்டு அதையும் கொடுத்துட்றேன். வந்துட்டு நெசா கிட்ட சொல்கிறாரு, ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு அப்பாவாக ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டேன். பட் என்ன இருந்தாலும் நீ வந்துட்டு என் பையன். ஸோ உன்னுடைய பர்த்டேவை எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ வா அப்படின்றப்போ நெசா வந்துட்டு சொல்கிறான், இல்லை எனக்கு எல்லா உண்மையுமே எனக்கு தெரியும், இங்கே என்ன இதை பார்த்து தையூக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் நீ இதில் இருக்குன்னு சொல்லாத, இந்த சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லாதன்னப்போ அங்கே ஷென் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன், எல்லாமே எங்களோட பிளான் தான் அப்படின்னதும் ஆபிங் வந்துட்டு ஸ்பெல்லை போட்டு இந்த மொத்த வில்லேஜை அழிக்கிற மாதிரி ஒரு பெரிய பனிப்பாறையை உருவாக்கிக்கிட்டு இருப்பான். ரொம்ப பெருசாகவே இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நெசா வந்துட்டு அந்த வில்லேஜ் விட்டு வெளியில் இருப்பான், ஃபாரஸ்ட்டில் இருப்பான். அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிறப்போ அந்த பறக்கிற பன்னிக்குட்டி வந்து அவனுக்கு வந்துட்டு உண்மையிலேயே சுப்ரீம் லீடருடைய அந்த அவருடைய பேலஸில் என்ன நடந்துச்சுன்ட்டு ஒரு காட்டும். ஸ்பெல்லில் அவங்க அப்பா பேர் இருக்கிறத பார்க்குறான். பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு அந்த ஸ்பெல்லை கையோடு அவனோட எடுத்துக்கிட்டு வரான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆபிங் வந்துட்டு லீகும் மிஸ் லேடி என்னும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்ருக்காங்க ஆபிங் கூட. ஸோ ஆபிங் லிட்டரலி பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருமே பீட் பண்ணுற டைமில் அந்த இடத்துல ஒரு ஸ்பெல்லை போட்டு நெசாவும் வரும். நெசா அங்கே வந்ததுமே அந்த சண்டையே வேறு மாதிரி மாறிடுது. என்னென்னா ஆபிங் வர்சஸ் நெசாவாக போயிட்டுருக்கு. ஸோ 2 டீமன் ஸ்பிரிட்டும் குட் ஸ்பிரிட்டும் ஒன்றாகிறதால அந்த இடத்துல வந்துட்டு கேவஸ் பால் வந்து ஃபார்ம் ஆகிடுது. ஸோ கேவஸ் பால் ஃபார்ம் ஆனதும் அந்த தண்டர் ஸ்ட்ரைக் வந்துட்டு அவங்க மேலே படுறப்போ அவங்க 2 பேருமே அந்த பவரை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெசா ஒரு ஸ்டேஜ்லேயே சொல்கிறேன், என்னால் இந்த பவரை தாங்கிக்க முடியல, நான் வெடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்போ திரும்பவும் அந்த பவரை மேல் நோக்கி அடிக்கிறாங்க. அப்போ திரும்பவும் தண்டர் ஸ்ட்ரைக் மேலேருந்து கீழே ஒன்று வருது. ஸோ 2மே வந்து கிளாஷ் ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா அந்த தண்டர் ஸ்ட்ரைக்கில் இவங்க 2 பேருமே சாகிற மாதிரி இருக்கிறப்போ கீழே இருந்து தையூ வந்துட்டு சொல்கிறாரு, இந்த சண்டையில் நான் இல்லாமல் எப்படி அப்படின்ட்டு. அந்த கேஎஸ் பாலை வந்து அடக்கி வைக்கிறதுக்காக சுப்ரீம் லீடர் கொடுத்த அந்த பாட்டை வந்துட்டு திரும்ப இங்கேருந்து மேல் நோக்கி அவர் தூக்கி போடுறாரு. அந்த பாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேசாவும் ஆபிங்குமே வந்து சீல் ஆகிடுறாங்க. இதை தடுக்க அந்த தண்டர் ஸ்ட்ரைக்கை தையூ வாங்கிடுறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு பிளாஸ்ட் நடக்குது. அந்த வில்லேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓட்டம் ஒன்று வந்திருக்கு.
ஸோ அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லேடி இன்னும் கமாண்டர் லீயுமே வந்துட்டு நேசா செத்துட்டியா இல்லை உயிரோட இருக்கணும் நேசா கேட்குறான். இந்த மாதிரி நாங்கள் உயிரோட தான் இருக்கோம், எங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லை சந்தோஷன்றப்போ அங்கே தான் தையு வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் சொல்கிறார். என்னென்னா, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய உடலுங்கிறது செத்துரும், ஆனால் உங்களுடைய ஆன்மாவை தான் நான் பிடிச்சி வச்சுருக்கேன், உடலுக்கு என்றைக்கும் அழிவு இருக்குது, ஆன்மா கழிவு இல்லை அப்படின்றான். ஸோ நேசாவும் அப்படியான்ட்டு திரும்பி பார்க்குறப்போ அவனை சுற்றி அந்த வில்லேஜர்ஸ் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. நேசா என்ன புதுசாக நிற்கிறாங்களேன்னு பார்க்குறப்போ அந்த வில்லேஜர்ஸ் எல்லாருமே நேசாவை கையெடுத்து கும்பிட்றாங்க. நேசாவை எல்லாரும் அவங்களுடைய வில்லேஜர்ஸ் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்தா நேசாவுக்கு